சொல்யூஷன்ஸை கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலிமா எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், நான் எத்தனால் ப்ளஸ் வாட்டர் அந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஃப்ராக்ஷனேஷனுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. எந்த சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா எத்தனால் ப்ளஸ் வாட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து இங்க ஃப்ராக்ஷனேட்டிங் காலமை டிப் பண்ணிடுறோம். ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இங்க பிளேஸ் பண்றோம். ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இங்க இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் எப்படி இருக்குன்னா இது போல இருக்கும். இப்போ இதை ஹீட் பண்ணுங்க. இப்போ எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் எவ்வளவு சொன்னோம்னாக்கா 135 டார். எத்தனாலுடைய வேப்பர் பிரஷர் வந்து 135 டார்னு சொன்னோம். அட் 40 டிகிரி செல்சியஸ். பியூர் வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் எவ்வளவு சொன்னோம்னா 55.3 டார். 55.3 டார் at 40 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கோம். இப்போ ஹீட் பண்ணும்போது எது ஈஸியா எவாப்ரேட் ஆகும்னா எத்தனால் ஈஸியா எவாப்ரேட் ஆகும். எத்தனால் ஈஸியா எவாப்ரேட் ஆகும் வாட்டரை விட. சார் இப்போ எத்தனால் ஈஸியா எவாப்ரேட் ஆகும். இப்போ எத்தனால் வேப்பர்ஸ் இப்படி வரும். எத்தனால் வேப்பர்ஸ் என்னன்னா இப்படி போகும். இப்படி போகும். இப்படி எத்தனால் வேப்பர்ஸ் இப்படி போயிட்டு இந்த பக்கம் இப்படி வரும். இங்க வந்து இதை கண்டென்ஸ் பண்ணிடுவாங்க. கண்டென்ஸ் பண்ணி எத்தனால கலெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனாலோட வாட்டரும் எவாப்ரேட் ஆயிட்டு வரும். வாட்டர் கூட பாத்தீங்கன்னா எல்லா டெம்பரேச்சர்லயும் எவாப்ரேட் ஆகும்ல. அப்போ வாட்டரும் எவாப்ரேட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். சரி, இப்போ வாட்டரும் எவாப்ரேட் ஆகுது. வாட்டரும் எவாப்ரேட் ஆயின்னு வருது. இங்க இருக்கக்கூடிய இதனால இந்த வாட்டர் வேப்பர் வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல போய் இடிக்குது. இதுக்கு மேல போயிட்டு ஸ்ட்ரைக் பண்ணும். அப்போ வாட்டர்னுடைய கைனடிக் எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் இப்படி வருது, இங்க போயிட்டு இடிக்கும் இது. அப்போ வாட்டர்னுடைய கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இப்படி போக 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 வாட்டர்னுடைய கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிறதுனால வாட்டர் வேப்பர் இந்த இடத்த போய் ரீச் பண்றதுக்கு முன்னையே லிக்யூடா மாதிரி அப்படியே இப்படி ரிட்டர்ன் ஆயிடும். இப்படி ரிட்டர்ன் ஆயிடும் வாட்டர். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ராக்ஷனேட்டிங் காலமே வச்சுக்கணும். அப்ப இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இதனுடைய ஹைட் எப்படி இருக்குன்னா எத்தனாலோட வாட்டரும் தான் எவாபரேட் ஆகும், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வாட்டர் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணக்கூடாது. இங்க வரத்துக்கு முன்னே வாட்டர் வந்து லிக்விடா மாதிரி இப்படி ரிட்டர்ன் ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் ஆஃப் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இருக்கும். சரி, இப்படி பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இப்படி எத்தனால் வெளியே வந்துனே இருக்குது. இங்க வாட்டர் அதிகமாயினே இருக்கு. இப்போ இங்க காம்போசிஷன் ஆஃப் எத்தனால் டிக்ரீஸ் ஆயினே இருக்கும். வாட்டருடைய காம்போசிஷன் அதிகமாயினே இருக்கும். இங்க மெயினா என்ன கிடைக்கும்னா எத்தனால் கிடைக்கும். சரி, இது போல நடக்குது. இப்படி அப்ப வந்து இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர் இந்த சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு நீங்க ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போறீங்க. ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து எத்தனால் தனியா நமக்கு கிடைக்குது, அதே போல வாட்டர் தனியா நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த எத்தனால் வாட்டர் இந்த சொல்யூஷனை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்தோம்னா இது மாதிரி நமக்கு மாறுது. இங்க இருந்து எத்தனால் வந்து இப்படி வந்துருது, இங்க வாட்டர் மட்டும் நிக்குது. இந்த வாட்டர் தனியா நமக்கு கிடைச்சிருக்குது, இங்க எத்தனால் தனியா நமக்கு கிடைச்சிருக்கு.
ஓகே. இங்க ரெசிடியூவல் இருக்குல்ல, அப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்த ரெசிடியூவல் இருக்குல்ல, அந்த ரெசிடியூவலை எடுத்துக்கலாம். ரெசிடியூவல், அந்த ரெசிடியூவல்ல என்ன இருக்கும்? இப்போ வந்து இங்க என்ன எடுத்துக்கணும்னா எத்தனாலையும் வாட்டரும் சொல்யூஷன் எடுத்துக்கணும். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அனுப்புறோம். இங்க என்ன கிடைக்குதுன்னா எத்தனால் கிடைக்குது, இங்க என்ன இருக்குதுன்னா வாட்டர் இருக்குது நம்ம சொல்றோம். சரி, இப்படி பண்ண 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 கடைசியில அட்லாஸ்ட் வந்துட்டோம். இப்போ அட்லாஸ்ட் இங்க என்ன இருக்கும், இந்த இடத்துல என்ன இருக்கு, லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இப்ப நமக்கு எப்படி கிடைக்கும்? ஓகேங்களா? இப்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்ப நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எத்தனால் as distillate, எத்தனால் as distillate, அதாவது இங்க எத்தனால் வந்து டிஸ்டிலேட்டா கிடைச்சிச்சு. நம்பர் 2 ரெசிடியூ. ரெசிடியூ இங்க இங்க என்ன ரெசிடியூனா வாட்டர். இந்த இடத்துல வாட்டர் கிடைக்கும், இந்த இடத்துல எத்தனால் கிடைக்கும். நெக்ஸ்ட், இப்போ இத வந்து எப்படி பார்க்கலாம்னா ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 0, இந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. இப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகும். டைம் இன்க்ரீஸ் ஆக இங்க எத்தனால் கிடைச்சுன்னு இருக்கும், இங்க வாட்டர் கிடைச்சுன்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா எத்தனால் தான் கிடைக்கும், இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா வாட்டர் தான் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ரீச் ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு முன்ன வரைக்கும் இங்க எத்தனால் கிடைச்சிச்சு, இங்க வாட்டர் கிடைச்சிச்சு. ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னாக்கா எத்தனால் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். எத்தனால் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். அதாவது இங்க என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷனுக்கு கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா, இதுக்கு வால்யூம் பர்சன்டேஜ் வந்து எப்படி இருக்குதுன்னா 95% இருக்குது. இதுக்கு வால்யூம் பர்சன்டேஜ் எப்படி இருக்குதுன்னா 5% இருக்குது. இதுக்கு வால்யூம் பர்சன்டேஜ் 5%, இதுக்கு வால்யூம் பர்சன்டேஜ் 95%. இது போல இருக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ல. இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா நோ டவுட் இங்க வருதுன்னா வேப்பர் தான். அது கண்டென்ஸ் பண்ணீங்கன்னா லிக்விட், கண்டென்ஸ் பண்ணா லிக்விட், இல்லைன்னா வேப்பர் தான். இது போல வருது. சரி, இது வந்து நான் ஐடியல் சொல்யூஷன். அதனால இப்படி நான் ஐடியல் சொல்யூஷன்ன்றதுனால தானே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது. சரி, ஐடியல் சொல்யூஷன் எடுத்துக்கலாமே, அதுக்கு எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஐடியல் சொல்யூஷன் என்ன எடுத்துக்கிறோம்னா, இந்த இடத்துல சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. இந்த சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா NXN plus NF10 என்ற சொல்யூஷன் எடுத்துக்கலாம். Nன்றது என்னன்னா நார்மல் என்று சொல்றோம். NXN NF10 என்ற சொல்யூஷனை எடுத்தாச்சு. அடுத்து ஃபிராக்ஷனேட்டிங் காலமை இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. இங்க என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா NXN எடுத்துட்டீங்க, NF10 எடுத்துட்டீங்க. இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும், இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும். இப்போ ஃபிராக்ஷனேட்டிங் காலம் மூலியமா இங்க என்ன வருதுன்னா டிஸ்டிலேட் வருது. இங்க என்ன இருக்குன்னா ரெசிடியூ இருக்கு. டைம் போக போக இங்க டிஸ்டிலேட்ல என்ன கலெக்ட் பண்ணுவோம்னா NXN கலெக்ட் பண்ணுவோம். NXN வந்துனே இருக்கும். இங்க ரெசிடியூல என்ன சேர்ந்துனே இருக்குன்னா NF10 சேர்ந்துனே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா NXN கிடைச்சிருக்கும். இங்க ரெசிடியூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா NF10 இருக்கு. இது யாருக்கு? ஐடியல் சொல்யூஷன். அப்படின்னா ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனேட்டிங் டிஸ்டிலேஷன், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ணலாம்.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னு தெரியுது. இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா நான் ஐடியல் சொல்யூஷன். இங்க நான் ஐடியல் சொல்யூஷன் என்னன்னா எத்தனால் அண்ட் வாட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கணும். எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் கம்மி, அதனால ஈஸியா பாயில் ஆகும். வாட்டருக்கு வேப்பர் பிரஷர், அதாவது எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கனால ஈஸியா பாயில் ஆகும். வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கனால ஈஸியா பாயில் ஆகல. இப்போ இங்க டைம் போக போக என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல எத்தனால் தான் கலெக்ட் பண்ணின்னு வருவோம், டிஸ்டிலேட்டா எத்தனால் தான் கலெக்ட் பண்ணின்னு வருவோம். இங்க வந்து வாட்டர் தான், இங்க வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். வாட்டர்னுடைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும், இப்படிதான் நடக்குது. இங்க எத்தனால் கலெக்ட் பண்றோம், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வாட்டர் மட்டும் இருக்கும். வாட்டர்னுடைய பர்சன்டேஜ் அதிகமாயினே போகும் இந்த இடத்துல ரெசிடியூல். ஒரு பர்டிகுலர் டைம் ரீச் ஆன பின்னாடி இந்த இடத்துக்கு என்ன வரும்னா டிஸ்டிலேட்டுக்கு என்ன வரும்னா எத்தனால் பிளஸ் வாட்டர் வரும். இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர்னா இந்த இடத்துல வேப்பரா இருக்கும், கண்டென்ஸ் பண்ணதுனால லிக்விடா இருக்கும். அப்போ டிஸ்டிலேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து டிஸ்டிலேட்ன்றது வந்து சொல்யூஷனா இருக்கும். இந்த சொல்யூஷன்ல எத்தனால் இருக்குது, வாட்டர் இருக்குது. எத்தனாலுடைய வால்யூம் பர்சன்டேஜ் 95%, வாட்டர்னுடைய வால்யூம் பர்சன்டேஜ் 5%. ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இப்படிதான் வரும். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து இது போல வந்துச்சு. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வாட்டர் மட்டும் இருக்கும். அப்போ என்ன இங்க வரும்னா வாட்டர் மட்டும்தான் வரும். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர்ன்றது நான் ஐடியல் சொல்யூஷன். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துனோம்னா ஃபர்ஸ்ட்ல இங்க டிஸ்டிலேட்டா எத்தனால் தான் மட்டும்தான் வருது. வாட்டருடைய பர்சன்டேஜ் இங்க அதிகமாயினே போகும். ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு என்ன வருதுன்னா சொல்யூஷன் வருது, எத்தனால் பிளஸ் வாட்டர். அந்த சொல்யூஷன்ல எத்தனால் பிளஸ் வாட்டர் இருக்குது, அதனுடைய காம்போசிஷன் இப்படி இருக்கு. இந்த பர்டிகுலர் டைம்ல இருந்து இங்க கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா அதனுடைய கான்சென்ட்ரேஷன் இதே போல இருக்குது. இந்த கான்சென்ட்ரேஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா இங்க வாட்டர் மட்டும் வெளியே வருது. அப்படின்னா இங்க என்ன இருக்குது, இங்க வாட்டர் மட்டும் இருக்குது, அதனாலதான் வாட்டர் வருது. ஓகே சரி, அப்போ இதை இன்னும் முறை சொல்றேன், நல்லா பாத்துக்கோங்க. இப்போ எத்தனால் பிளஸ் வாட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு அலோவ் பண்றீங்க. அப்ப என்ன வரும்னா டிஸ்டிலேட்டா என்ன வரும்னாக்கா டிஸ்டிலேட்ல என்ன வருதுன்னா அதாவது எத்தனால் வரும், எத்தனால் வேப்பர்ஸ் வரும். அதை கண்டென்ஸ் பண்ணி லிக்விடா மாத்திக்கோங்க. ரெசிடியூல என்ன இருக்குன்னா வாட்டர் தான் அக்குமுலேட் ஆகினே போகும். ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுனாக்கா இந்த இடத்துல எத்தனால் பிளஸ் வாட்டர் மிக்சர் வரும். இதனுடைய வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 95%, இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5%. இது ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு, இப்படிதான் வரும். இந்த கான்சென்ட்ரேஷன்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸ்டார்டிங்ல எப்படி வந்துச்சோ, அதாவது இந்த இடத்துல எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் வரும். அப்புறமா வாட்டர் மட்டும்தான் வரும். அப்படின்னா இங்க வாட்டர் மட்டும் இருக்கிறதுனால ரெசிடியூல வாட்டர் மட்டும் இருக்கிறதுனால இங்க வாட்டர் சரி. அப்படின்னா எத்தனால் பிளஸ் வாட்டர் சொல்யூஷன், இந்த நான் ஐடியல் சொல்யூஷனை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா இது போல காம்போனன்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஒண்ணு வந்து பியூர் காம்போனன்ட் எத்தனால் கிடைக்குது, இன்னொன்னு பியூர் காம்போனன்ட் வாட்டர் கிடைக்குது. அப்புறமா ஒரு மிக்சர் கிடைக்குது, அதுல எத்தனால் அண்ட் வாட்டர் இருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னா 95% அண்ட் 5% வால்யூம் பர்சன்டேஜ், இப்படிதான் கிடைக்கும். அப்படின்னா இந்த சொல்யூஷனை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா இதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியாதா? என்ன முடியாது. அதான் இந்த ரிசல்ட் சொல்லுது. என்ன இந்த சொல்யூஷனை நீங்க ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துன்னு போனா என்ன நடக்குது, உங்களுக்கு எத்தனால் தனியா கிடைக்குது, வாட்டரும் தனியா கிடைக்குது, அதே நேரத்துல ஒரு சொல்யூஷனும் கிடைக்குது. இந்த சொல்யூஷனுடைய காம்போசிஷன் இப்படிதான் இருக்கும். இந்த சொல்யூஷனுடைய காம்போசிஷன்ல சேஞ்ச் வராது. சரி,
இந்த காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல என்னவா பிஹேவ் பண்ணுச்சுன்றதுக்காக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இது போல நான் எடுத்துக்கிறேன். நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எத்தனாலையும் வாட்டர் மிக்ஸ் பண்றேன். எப்படி வர மாதிரி மிக்ஸ் பண்றேன்னா, இதனுடைய வால்யூம் பர்சன்டேஜ் 95% வரணும், இதனுடைய வால்யூம் பர்சன்டேஜ் 5% வரணும். அது போல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை 5 ml எடுத்துக்கிறேன், இதை 95 ml எடுத்துக்கின்னு மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ இது போல நான் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி இருக்குதுன்னா லிக்விடா இருக்குது, லிக்விட் சொல்யூஷன். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு நான் எடுத்துன்னு போறேன். எடுத்துன்னு போனா எனக்கு என்ன கிடைக்கும்னா வேப்பர் கிடைக்கும். அந்த வேப்பர்ல என்ன இருக்குன்னா எத்தனால் இருக்கும், வாட்டர் இருக்கும். இதனுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வால்யூம் பர்சன்டேஜ் 95% இருக்கும், இங்க வால்யூம் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 5%. இப்போ டைம் போக போக, டைம் இன்க்ரீஸ் ஆக, அதாவது நீங்க ஹீட்டை சப்ளை பண்ணினே இருங்க, ஹீட்டை சப்ளை பண்ண டைம் போக போக இதனுடைய அமௌண்ட் கூடினே போகும், இதனுடைய அமௌண்ட் டிக்ரீஸ் ஆயினே போகும். இங்க காம்போசிஷனும் எக்ஸாக்ட்லி சேமா இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்சும் வராது. நீங்க ஹீட்டை சப்ளை பண்ண இதனுடைய குவான்டிட்டி, இதனுடைய லிக்விடினுடைய அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகும், காம்போசிஷன் மாறாது. வேப்பர்னுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும், காம்போசிஷன் மாறாது. கடைசியில இங்க லிக்விடே இருக்காது, எல்லாமே வேப்பரா தான் இருக்கும். காம்போசிஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், அதுல எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது. சோ இது போல ஒரு காம்போசிஷனை எடுத்துக்கின்னு நீங்க பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் போனீங்கன்னா எத்தனாலையும் வாட்டரையும் செப்பரேட் பண்ண முடியும் இது சொல்லுதா, முடியாதுன்னு சொல்லுதா? எத்தனால் அண்ட் வாட்டர் இந்த காம்போசிஷன்ல எடுத்துக்கின்னு பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் நீங்க போனீங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியுமா, முடியாதா? இதன் மூலியமா முடியாது. அதனாலதான் நமக்கு இப்படி வந்துச்சு. இந்த எத்தனால் வாட்டர் சொல்யூஷனை நீங்க எடுத்துக்கினீங்க, இதை பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்து போறீங்க. ஃபர்ஸ்ட்ல டிஸ்டிலேட்ல எத்தனால் தான் கிடைக்குது, ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கு எத்தனால் தான் நமக்கு கிடைச்சிச்சு. அப்புறமா என்னாச்சு, எத்தனால் வாட்டர் ரெண்டுமே கிடைக்குது, சொல்யூஷனா கிடைக்குது. அதனுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குது, ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குதான் இப்படி கிடைக்குது. அப்புறமா வாட்டர் மட்டும் தான் கிடைக்குது, ஏன்னா ரெசிடியூல லிக்விட் வாட்டர் மட்டும் தான் இருக்குது, எத்தனால் இல்லை. அதனால வாட்டர் வேப்பர் கிடைக்கும். அப்படின்னா இந்த எத்தனால் வாட்டர் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ண முடியும் ஒரு அளவுக்கு. இந்த சொல்யூஷனுடைய காம்போசிஷன் இது போல அட்டைன் பண்ண பின்னாடி இந்த காம்போனன்ட்ஸை இந்த கான்சென்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமா செப்பரேட் பண்ண முடியாது. அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட்ல செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குன்னா செப்பரேட் பண்ண முடியும், கொஞ்சம் செப்பரேட் பண்ணலாம், கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியும். ஆனா ஐடியல் சொல்யூஷன்ல அப்படி இல்லை. ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ணிடலாம். ஆனா நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை மட்டும் கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியாது. எப்போ எது வரைக்கும் எந்த மாதிரி ஒரு கேஸ் அட்டைன் பண்ண பின்னாடி செப்பரேட் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி கேஸ், எத்தனால் வாட்டருக்கு இந்த மாதிரி கேஸ். அப்படின்னா எத்தனாலும் வாட்டரும் இந்த மாதிரி காம்போசிஷன்ல இருந்துச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியாது. இது அதனுடைய நேச்சர். இதுக்கு வேப்பர் பிரஷர், இது அதனுடைய நேச்சர். அது மாதிரி சரி, நேச்சர் என்றீங்களே, அப்படின்னா இந்த சொல்யூஷன் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர், இந்த சொல்யூஷன், அதாவது இந்த சொல்யூஷன்ல இதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வேற வேற மாதிரி தானே இருக்குது. இதனுடைய வேப்பர் பிரஷர் இதனுடைய வேப்பர் பிரஷர் வேற வேற மாதிரி தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் செப்பரேட் பண்ண முடியலன்னும் போது இப்போ அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. அதாவது இங்க நம்ம என்ன பேசணும், இந்த இடத்துல என்ன பேசணும், இதுக்கு வேப்பர் பிரஷர் அதிகம், இதுக்கு வேப்பர் பிரஷர் கம்மி, அப்ப இது ஈஸியா பாயில் ஆகும், இது ஈஸியா பாயில் ஆகாதுன்னு தானே பேசிட்டு இங்க எத்தனால் டிஸ்டிலேட்ல வருது, வாட்டர் இங்கே தங்குதுன்ட்டு சொல்லின்னு வந்தோம்ல. அப்படி சொல்லின்னு வரும்போது இங்க என்ன ஆச்சு, இங்க அது போல தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி காம்போசிஷன்ல இருக்கக்கூடிய லிக்விட் சொல்யூஷன், இதுக்கு எத்தனால் வாட்டர், இந்த மாதிரி எத்தனால் வாட்டர் சொல்யூஷனுக்கு இந்த காம்போசிஷன்ல இது பிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனா இது அப்படியே வேப்பரா மாறிடுது. இங்க என்ன காம்போசிஷன் இருக்குதோ அதே காம்போசிஷன் வேப்பர்ல கிடைக்குதே தவிர காம்போனன்ட் செப்பரேட் ஆகல அன்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. அப்போ நம்ம இதுக்கு முன்ன தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ் இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றது. இப்போ இதனுடைய பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதுக்கு முன்ன யூஸ் பண்ண தியரிட்டிக்கல் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த சொல்யூஷனுக்கு இந்த காம்போசிஷன்ல இருக்கும்போது, இந்த சொல்யூஷன் இந்த காம்போசிஷன்ல இருக்கும்போது இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா எடுத்துன்னு போனா இந்த காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியாது அன்ட்டு சொல்லுது எக்ஸ்பெரிமெண்ட். சரி, இப்போ இது ஏன் இது மாதிரி பிஹேவ் பண்ணுது? இது இந்த எத்தனால் வாட்டருக்கு மட்டும் தானா அன்ட்டு பாத்தீங்கன்னா, எந்த நான் ஐடியல் சொல்யூஷன் எடுத்தாலும் இந்த மாதிரி கேட்டகரி வரும். எந்த நான் ஐடியல் சொல்யூஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை கம்ப்ளீட்டா செப்பரேட் பண்ண முடியாது. இதுதான் எல்லா நான் ஐடியல் சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ரிசல்ட். சார், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதுல எப்படி பிஹேவியர் இருக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் பிளஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது ஒரு நான் ஐடியல் சொல்யூஷன். இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போலாம். எப்படி ரிசல்ட் கிடைக்கும்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போகும்போது என்ன கிடைக்குதுன்னா, இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போலாம். எடுத்துன்னு போனா நைட்ரிக் ஆசிட் தனியா கிடைக்குது, வாட்டரும் தனியா கிடைக்குது. அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இருந்து நைட்ரிக் ஆசிடும் வாட்டரும் மிக்சரா தான் கிடைக்குது. இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிடை செப்பரேட் பண்ண முடியும், வாட்டரை செப்பரேட் பண்ண முடியும் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல. ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷன் அட்டைன் பண்ண பின்னாடி நைட்ரிக் ஆசிடையும் வாட்டரையும் சொல்யூஷன்ல இருந்து செப்பரேட் பண்ண முடியல. அப்படின்னா இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னா, நைட்ரிக் ஆசிட் பியூரா கிடைக்கும், வாட்டர் பியூரா கிடைக்கும். அடுத்து இன்னொரு செட் என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும். இந்த சொல்யூஷன்ல நைட்ரிக் ஆசிட்னுடைய காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, நைட்ரிக் ஆசிட்னுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குதுன்னா 68% இருக்குது, மாஸ் பர்சன்டேஜ். வாட்டர்னுடைய மாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குதுன்னா 32% இருக்கு. சரி, அப்படின்னா என்னன்றதை இதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன், கரெக்டா 68 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன் 32 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் 68%, இதனுடைய மாஸ் பர்சன்டேஜ் 32%. இது வந்து லிக்விட். இந்த சொல்யூஷனை எடுத்துக்கிறேன், இதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எடுத்துன்னு போறேன். எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டிஸ்டிலேட் கிடைக்குது. டிஸ்டிலேட்ன்றது வேப்பர். இதை கண்டென்ஸ் பண்ணிட்டா நமக்கு லிக்விட் கிடைக்கும், அதுதான் டிஸ்டிலேட் என்று சொல்றேன். இந்த வேப்பர்ல என்ன கிடைக்குதுன்னா, வேப்பர்ல என்ன இருக்குதுன்னா நைட்ரிக் ஆசிட் இருக்குது, வாட்டர் இருக்குது. நைட்ரிக் ஆசிட்னுடைய மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா எவ்வளவு இருக்குதுன்னா 68% இருக்குது, வாட்டர்னுடைய மாஸ் பர்சன்டேஜ் பார்த்தா 32% இருக்குது. சரி, கண்டினியூஸா ஹீட்டை சப்ளை பண்ணினே இருக்கலாம், டைம் போயினே இருக்கட்டும். என்ன ஆகுதுன்னா இந்த லிக்விடினுடைய குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது, ஆனா காம்போசிஷன் சேஞ்ச் ஆகல. இந்த வேப்பர்னுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா காம்போசிஷன் சேஞ்ச் ஆகல. கடைசியில அட் லாஸ்ட் there is no liquid, லிக்விடே இல்ல, கம்ப்ளீட்டா இது மட்டும்தான் இருக்கு. இப்போ கூட இங்க காம்போசிஷன் என்னன்னா சேம் இதேதான் இருக்கு. அப்படின்னா நீங்க ஹீட்டை சப்ளை பண்ண இந்த லிக்விட் வந்து வேப்பரா மாறினே போகுது,
இந்த லிக்யூட்ல இருக்கக்கூடிய காம்போசிஷனும் வேப்பர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷனும் எப்படி இருக்குதுன்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா இது என்னன்னு சொல்லணும்னா, இந்த சொல்யூஷன் பாயில் ஆகுது, இந்த சொல்யூஷன் பாயில் ஆகுறதுனால தானே வேப்பர் கிடைக்குது. இந்த சொல்யூஷன் பாயில் ஆகுது, ஆனா காம்போசிஷன் மொத்தம் சேஞ்ச் ஆகவே இல்லை. காம்போசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, ஆனா சொல்யூஷன் பாயில் ஆகுது. அப்படின்னா இது என்னன்னு சொல்லலாம்னா, சொல்யூஷன் பாயிலிங்க்கு போகுது, ஆனா காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாமையே பாயிலிங்க்கு போகுது. சோ காம்போசிஷன் மாறாம பாயிலிங்க்கு போறதுக்கு கிரீக்ல என்ன வேர்ட் இருக்குதுன்னா, கிரீக் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அசியோட்ரோப் என்று சொல்லுவாங்க. கிரீக் வேர்டு வந்து அசியோட்ரோப். கிரீக்ல அசியோட்ரோப்னு என்ன அர்த்தம்னா பாயிலிங் வித்தவுட் சேஞ்ச் இன் காம்போசிஷன். அப்போ இந்த சொல்யூஷன் எப்படி பாயில் ஆகுதுன்னா காம்போசிஷன் மாறாம பாயில் ஆகுது. அதனால இந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அசியோட்ரோப் அட்டு பேர் வச்சிருக்காங்க. அதே போல இந்த சொல்யூஷன் எப்படி பாயில் ஆகுதுன்னா காம்போசிஷன் சேஞ்ச் ஆகாம பாயில் ஆகுது. அதனால இந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அசியோட்ரோப் அட்டு பேர் வச்சிருக்காங்க. சோ அசியோட்ரோப்னா என்ன அப்படின்னா, அந்த சொல்யூஷன் பாயில் ஆகணும், ஆனா காம்போசிஷன் சேஞ்ச் ஆகுது. சொல்யூஷன் வந்து பாயில் ஆகுது, ஆனா காம்போசிஷன் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி அததான் என்னன்னு சொல்றோம்னா அசியோட்ரோப் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அசியோட்ரோப்னா பாயிலிங் வித்தவுட் சேஞ்ச் இன் காம்போசிஷன். அப்போ எந்த ஒரு நான் ஐடியல் சொல்யூஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை நம்மளால செப்பரேட் பண்ண முடியும் till that solution attains அசியோட்ரோப். அந்த சொல்யூஷன் அசியோட்ரோப்பா மாறுற வரைக்கும் அந்த நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியும். ஒன்ஸ் சொல்யூஷன் அசியோட்ரோப்பா மாறிடுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ணவே முடியாது. சரி, இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் பண்ணிட்டோம்னா ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியும். நான் ஐடியல் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை எப்படி செப்பரேட் பண்ணலாம்னா ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா பியூர் காம்போனன்ட்ஸா செப்பரேட் பண்ணலாம். அப்புறமா இன்னொன்னு நமக்கு என்ன கிடைக்கும்னா அசியோட்ரோப். அந்த அசியோட்ரோப்ல என்ன இருக்குன்னா காம்போனன்ட்ஸ் இருக்கும். அசியோட்ரோப் பண்ற சொல்யூஷன் தான், அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ அசியோட்ரோப் பண்றது வந்து சொல்யூஷன், அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்க்கு காம்போசிஷன் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு அசியோட்ரோப்புக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப எத்தனால் வாட்டர் வந்து அசியோட்ரோப், எத்தனால் வாட்டர் வந்து அசியோட்ரோப். இந்த அசியோட்ரோப்புக்கு காம்போசிஷன் எப்படி இருக்கு, இந்த நைட்ரிக் ஆசிட் வாட்டர்ன்றது இது இது இந்த அசியோட்ரோப்ல இந்த சொல்யூஷனுடைய காம்போசிஷன் இப்படி இருக்கு. அது போல ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் ஒவ்வொரு அசியோட்ரோப்புக்கும் ஒரு ஒரு காம்போசிஷன் இருக்கும். சரி, இப்போ இப்படின்னா அசியோட்ரோப்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை செப்பரேட் பண்ணனா நம்ம என்ன பண்றது, ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எப்படி செப்பரேட் பண்றது, கெமிக்கல் மெத்தட்ல தான் செப்பரேட் பண்ணணும், வேற வழி கிடையாது. கெமிக்கல் மெத்தட் ஏதாவது அப்ளை பண்ணி அதை செப்பரேட் பண்ணணும். சரி, ஆனா என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா அசியோட்ரோப்னா என்ன, பாயில் ஆகும் வித்தவுட் சேஞ்ச் இன் காம்போசிஷன் அப்படின்னு அசியோட்ரோப்னா என்னன்னு தெரியும். அடுத்து அசியோட்ரோப்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலமா செப்பரேட் பண்ண முடியாது என்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிட் வாட்டர்
மிக்சரை நான் ஐடியல் சொல்யூஷன்ல நம்ம பார்த்தோம். இது என்னன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் டீவியேஷன் பார்த்தோம். அடுத்து இந்த எத்தனால் வாட்டர் என்னன்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் டீவியேஷன் நம்ம பார்த்தோம். பாசிட்டிவ் டீவியேஷன் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு இந்த எத்தனால் பிளஸ் வாட்டர் பாசிட்டிவ் டீவியேஷன் காமிக்குது இல்ல, இதுக்கான கிராஃப ரவுல்ஸ் லாவோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்து இந்த அசியோட்ரோபினுடைய பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது கிராஃபிக்கலா எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்க போறோம். சரி, சோ இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எத்தனால் பிளஸ் வாட்டர், இது என்ன காமிக்குதுன்னா இட் ஷோஸ் பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் ரவுல்ஸ் லா. இத கிராஃபிக்கலா பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் எடுத்துக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிமைனிங் பிளேஸ்ல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இப்படி 0.2, 0.4, 0.6 அப்படி மாறினே வருது. அப்படி எடுத்துக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்குதுன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இங்க 1 இருக்கும், இங்க 0.8 இருக்கும், இங்க 0 இருக்கும், இது போல இருக்கும். இப்போ இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் எடுத்துக்கலாம். இப்போ கிராஃப் வரையலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இப்படி இன்க்ரீஸ் ஆகறதுனால வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ரவுல்ஸ் லா பிரகாரம் கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது யாருக்குன்னா எத்தனாலுக்கு ரவுல்ஸ் லா பிரகாரம். இந்த இடத்தை என்னன்னு சொல்லனா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் எத்தனால் சொல்லலாம். இது வந்து வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனாலும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் 1 இருக்குனால இத வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் எத்தனால் சொல்லலாம். இது ரவுல்ஸ் லா பிரகாரம் கிராஃபை நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ இந்த சொல்யூஷன் நான் ஐடியல் சொல்யூஷன், அப்போ எக்ஸ்பெரிமெண்டா வேப்பர் பிரஷர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டா வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் ரவுல்ஸை விட அதிகமா இருக்குன்னு சொல்லுது. அப்போ கிராஃப் எப்படி வரும்னா ரவுல்ஸை விட அதிகம் இல்ல, அதனால கிராஃப் எப்படி வரும். இது எக்ஸ்பெரிமெண்டால நடக்கக்கூடியது. வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எக்ஸ்பெரிமெண்டா எப்படி இருக்குது, ரவுல்ஸை விட அதிகமா இருக்கு. சரி, இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் பார்க்கலாம். இப்படி போனீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி போனீங்க இது என்னன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் 1 இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லணும்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் என்று சொல்லணும். இது ரவுல்ஸ் லா பிரகாரம் கிராஃப் வரைஞ்சு. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது, எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா வாட்டர்னுடைய வேப்பர் பிரஷர் ரவுல்ஸை விட அதிகமா இருக்கும், ரவுல்ஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா இருக்கும். அப்போ எக்ஸ்பெரிமெண்டா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் இப்படி இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டா நமக்கு வேப்பர் பிரஷர் இப்படி கிடைக்கும். சரி, சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் பார்க்கலாம். சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்கும் என்றதை பார்க்கலாம். சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் வேணும்னா இந்த P0 வாட்டரையும்
P0 எத்தனாலையும் ஜாயின் பண்ணிடுங்க. சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷர் கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்டா எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எப்படி இருந்துச்சுன்னா ரவுல்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னோம். வாட்டர் எப்படி இருந்துச்சுன்னா ரவுல்ஸை விட அதிகமா இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்போ சொல்யூஷனும் எப்படி இருக்கும்? ரவுல்ஸனுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா தானே இருக்கும். சரி, அப்போ ரவுல்ஸனுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா இருக்கும். ரவுல்ஸனுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட இப்படி அதிகமா இருக்கும். ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். அப்போ கிராஃப் எப்படி வருதுன்னா பாசிட்டிவ் டீவியேஷன்ல வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். பாசிட்டிவ் டீவியேஷன் అంటే இங்க சொல்லி. சரி, இப்போ இந்த கிராஃப் நம்ம சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரை மட்டும் நம்ம பார்க்கலாம். சொல்யூஷனுடைய வேப்பர் பிரஷரை மட்டும் நம்ம கிராஃபிக்கலா வரைஞ்சி பார்க்கலாம். இந்த இடத்துல மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இங்க வந்து 0வா இருக்கட்டும், இங்க வந்து 1ஆ இருக்கட்டும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் இப்படி போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனால் வந்து இப்படி போனீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி அப்படின்னா இப்படி போனீங்கன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டரை நம்ம இங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த இடத்த வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர்னு சொல்லலாம். இந்த இடத்த வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் எத்தனால்னு சொல்லலாம். எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குது வாட்டரை விட. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வேப்பர் பிரஷர் அதிகம், அதாவது இதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மி, இதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகம். வாட்டர்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கனால வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்குது. எத்தனால்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கனால வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்குது. இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை ரவுல்ஸ் லா பிரகாரம் பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை ரவுல்ஸ் லா பிரகாரம் பார்க்க போறோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை ரவுல்ஸ் லா பிரகாரம் கொடுத்துட்டோம். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை எக்ஸ்பெரிமெண்டலா பார்த்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பாயிலிங் பாயிண்டோட கம்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த காம்போசிஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை எடுத்துக்கலாம். இந்த காம்போசிஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை எடுத்தாச்சு. இந்த காம்போசிஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷனை எடுத்துக்கலாம். இப்போ சொல்யூஷன் ஏ, சொல்யூஷன் பி. சொல்யூஷன் ஏக்கு காம்போசிஷன் எப்படி இருக்குதுன்னா எத்தனால் கம்மியா இருக்குது, சொல்யூஷன் பில எத்தனால் அதிகமா இருக்கு. இப்போ வேப்பர் பிரஷர் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஏக்கு கம்மியா இருக்குது, சொல்யூஷன் பிக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்போ பாயிலிங் பாயிண்ட் இங்க அதிகமா இருக்கும், இங்க பாயிலிங் பாயிண்ட் இங்க கம்மியா இருக்கும். ஏன்னா வேப்பர் பிரஷர் அதிகமாச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் கம்மியாயிடும். அப்போ இந்த இடத்துல பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இப்போ பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க.